கணவர் வீட்டார் தரக்குறைவாக நடத்தி தனது அக்காவை தற்கொலைக்கு தூண்டியதாக கூறி ஆவேசமான பெண்ணின் தம்பி சமாதானம் பேசப்போன இடத்தில் ஆக்ரோஷமாகி சண்டையிட்ட காட்சிகள்தான் இவை. பாட்டு கண்ணாடி காரை சுற்றி நின்று தாக்கியவர்களை விரட்ட காரை ஏற்றுவது போல மிரட்டியதால் கொலை முயற்சி வழக்கில் சிக்கித் தவிக்கும் ஆவேச பெண் வீட்டார் இவர்கள்தான். தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டையை சேர்ந்த ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் சுருளிசாமி பரமேஸ்வரி தம்பதியின் மகன் ராஜ் பிரேம்நாத். இவர் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த மோனிகா பிரீத்தி என்ற தனது உறவுக்கார பெண்ணை 10 வருடங்களுக்கு முன்பு காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்னர் மசாலா நிறுவனம் நடத்துவதாக கூறி பெண் ஒருவருடன் இணைந்து தொழில் செய்ததால் ராஜ் பிரேம்நாத்துக்கும் அவரது மனைவி மோனிகாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டையிடுவதும் சமாதானமாவதுமாக இருந்து வந்தனர். தனிக்குடித்தனம் நடத்த அழைத்த போது ராஜ் பிரேம்நாத் மறுத்துள்ளார். சொந்தமான வீட்டின் மாமனார் மாமியார் மேல் மாடியில் குடியிருக்க தரைதளத்தில் கணவன் மனைவி வசித்து வந்தனர். இரு குழந்தைகள் இருக்கும் நிலையில் மனைவி மோனிகா குண்டாக இருப்பதாக கருதிய ராஜ் பிரேம்நாத் அண்மையில் தனது மனைவியை ஸ்லிம்மாக்க ஜிம்முக்கு அனுப்பி வைத்துள்ளார். அங்கு வைத்து அறிமுகமான தன்னை விட 3 வயது குறைவான இளைஞர் ஒருவர் மோனிகாவுக்கு அறிமுகமாகியுள்ளார். அந்த இளைஞரின் தாயின் யோசனையின்படி அழகு நிலையம் நடத்த மோனிகா விரும்பியுள்ளார். அதற்காக திருமணத்தின் போது வரதட்சணையாக போடப்பட்ட தனது 60 சவரன் நகைகளை கணவரிடம் கேட்டிருக்கிறார். நகைகளை கொடுக்க மறுத்ததோடு அழகு நிலைய யோசனையை ஏற்காத ராஜ் பிரேம்நாத் மோனிகாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அழகு நிலையம் நடத்த மறுப்பு தெரிவித்துள்ளார். மோனிகாவின் மாமனார் மற்றும் மாமியாரும் மோனிகா மட்டுமல்லாமல் அவரது தாயின் வளர்ப்பு மற்றும் நடத்தை குறித்தும் தரக்குறைவாக திட்டி பேசியதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான மோனிகா விபரீத முடிவை எடுக்கப் போவதாக தனது பெற்றோருக்கு செல்போனில் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கடந்த 26ஆம் தேதி மோனிகாவின் தாய், தந்தை, சகோதரர்கள், உறவினர்கள் வண்ணாரப்பேட்டையில் இருந்து குரோம்பேட்டைக்கு காரில் விரைந்திருக்கிறார்கள். காரை நிறுத்திவிட்டு மோனிகாவை சந்தித்து சமாதானப்படுத்திக் கொண்டிருந்த போது ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரான சுருளிசாமியும் அவரது மனைவியும் மருமகள் வீட்டாரிடம் வாக்குவாதம் செய்ததால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு உருவானது. மாடியில் இருந்து சொம்பு ஒன்றை தூக்கி வீசி தாக்கியதால் பதிலுக்கு மோனிகாவின் சகோதரரும் திருப்பி வீசி எறிந்ததாக கூறப்படுகிறது. தனது தாய் மற்றும் சகோதரியின் நடத்தை குறித்து இழிவாக பேசிய ஆத்திரத்தில் மோனிகாவின் சகோதரர் மல்லுக்கு நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மோனிகாவின் கணவர் வீட்டார் கற்களால் தாக்கி உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மோனிகா சகோதரர் காரை வைத்து இருசக்கர வாகனத்தை தட்டியதோடு எதிர்த்தரப்பினர் மீது மோதுவது போல முயன்றதால் சுற்றி நின்றவர்கள் விலகி ஓடினர். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி வாசிகள் பெண் வீட்டாரை எச்சரித்து காரை பின்னோக்கி செல்லும்படி விரட்டி அனுப்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பும் புகார் அளித்த நிலையில் போலீசார் சுருளிசாமியின் புகாரின் பேரில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக காரையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள்.
தனது கணவரின் தந்தை ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் என்பதால் போலீசார் அவரது குடும்பத்துக்கு சாதகமாக செயல்படுவதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் மோனிகா புகார் அளித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பெண் வீட்டாரிடம் உதவி ஆணையர் விசாரணை நடத்தி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.